Hi friends, நீங்க நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு சிக்கன். அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படுற ingredients first chicken 1/2 kg. Next curd 1 cup. Next மஞ்சள் தூளும் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. Next ஆனியன் வந்து சின்னதா எடுத்துக்கிறதால 2 எடுத்துக்கேன். நீங்க 1 எடுத்துக்கோங்க. லெமன் 1/2 சைஸ் போதும். மிளகு சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். அப்புறம் ரெட் சில்லி. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் மிளகாய் தனியா தூள் வந்து 1/2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் எதுவுமே போடாமல் மிளகு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பு, நெக்ஸ்ட்டு சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் வச்சுருந்தோம் பாருங்கள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்கு, இந்த 3 பவுடரையும் அந்த ஹீட்லேயே போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு இது கேஸ் வந்து ஆஃபில் இருந்தாலே போதும். அதோட ஹீட்லேயே இதோட பச்சை வாசனை போயிடும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு ஜார் எடுத்துகிட்டு நம்ம இது வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், மிளகு, சீரகம், அப்புறம் சோம்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் அந்த பவுடர் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டாக இருந்தால் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு வந்து ஒரு 4 பல் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம தயிரை கொஞ்சம் சேர்த்துட்டு திருப்பி போய் அரைச்சிட்டு வரலாம். இப்போ பேஸ்ட் பதத்தில் நம்மளுக்கு வரும். இதை பாருங்கள், பேஸ்ட் பதத்தில் வந்துருக்கு. இப்போது இதை வந்து சிக்கன் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சிக்கனில் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நம்ம கப்பில் தயிர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தயிர் ஃபுல்லாத்தையும் கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா அதுலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது மாதிரி வரும். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வைக்கணும், இல்லை வெளியில் வச்சுருந்தா 1 ஹவர் வைக்கணும். இது அப்போ தான் நல்லா ஊறும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஆயில் மட்டும் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியன் பார்த்திங்கன்னா சின்னதாக வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இதை தாளிக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது, இதை வச்சு தான் நம்ம தாளிக்கவே போகிறோம். அதனால் ஆனியனை வந்து குட்டி குட்டியாக இது கட் பண்ணிக்கோங்க. இது வேகணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா சிக்கன் நம்ம அதுக்கு மேலே வச்சு போட்டுடலாம். அதனால் ஆனியன் வேகணுன்ற அவசியம் இல்லை, அதனால் அது வெந்துடும். ஆனியன் போட்ட உடனே சிக்கனை நம்ம போட்டுடலாம். சுற்றி இதே மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணுற மாதிரி அங்கங்கே போட்டு வச்சிடணும். வச்சுட்டு மீதி இருக்க பேஸ்ட்டை கூட வழித்து ஃபுல்லாக அதில் போட்டுடணும். போட்டுட்டு சில பேருக்கு வந்து இதில் வந்து லைட்டாக ஸ்வீட் தன்மை இருந்தால் பிடிக்கும், அவங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சமாக சின்ன பீஸ் வந்து வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். இந்த டைமில் போட்டுட்டு கேஸை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் இனிமேல். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவாக திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் நம்ம சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ செமி கிரேவியாக வேணும்னா இந்த டைமில் நீங்கள் இறக்கிடலாம். நான் வந்து கிரேவியாக எடுக்கிறதால இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன்.
இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது நம்ம ஈஸி தான். நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதில் போட்டு வச்சுட்டு உடனே வறுத்து எடுக்க போகிறோம், அவ்வளோதான். டேஸ்ட்டு வந்து நம்ம கடையில் வாங்கி போடுற பவுடர்லாம் எதுவுமே கிடையாது. இது நம்மளே அரைச்சி போடுற மாதிரி தான். இப்போ பாருங்கள், இந்த டைமில் நல்லா வந்து திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. நம்ம யம்மியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.